ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் மைசூர் பாக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. இந்த தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான மைசூர் பாக்கை 1 கப் கடலை மாவு இருந்தால் போதுங்க, ஈஸியாக செய்யலாம். இந்த ஸ்வீட்டை ஹார்டான மைசூர் பாக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே ஓட்டையாக சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மைசூர் பாக் செய்கிறதுக்காக 1 கப்பளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச கடலை மாவில் இருந்து 1 கப்பளவு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாவோட கலர் மாறிடாமல் வறுத்துக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்க கடலை மாவை ஜல்லடையில் கொட்டிட்டு கட்டிகள் இல்லாமல் சலிச்சிடணும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்ததுன்னா கையிலே உடச்சி விட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் சலிச்சுக்கோங்க. இந்த மைசூர் பாக் செய்கிறதுக்காக 1/2 கப்பளவு நெய் இருந்தால் போதுங்க. ரொம்பவே ஈஸியாக இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாம். மாவை கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சாச்சு. அடுத்ததாக எந்த கப்பில் நம்ம கடலை மாவை அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பளவு நெய் எடுத்திருக்கேன். இது கூட வாசனை இல்லாத எண்ணெயாக 1 கப்பளவு சேர்த்துக்கங்க. நெய்யை உருக்காமல் சேர்த்துருந்தோம், அதை உருக்கி எடுத்துக்கணும். நம்ம உருக்கி வச்சுருக்க நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கணும். இந்த மாவு கரைக்கிறதுக்கு 1/2 கப்பளவு எண்ணெய் தான் நமக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கங்க. இந்த மாதிரி கரைச்சிட்டு மைசூர் பாக் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. மைசூர் பாக் ரெடியான உடனே ஊற்றுறதுக்காக சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் மைசூர் பாக் ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எடுத்திருக்க 1 கப்பளவு கடலை மாவுக்கு இந்த பவுல் கரெக்டாக இருந்தது. அடுத்ததாக கடாயில் எந்த கப்பில் மாவளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. பாகு பதம் செக் பண்ணிடலாம். நல்லா நுரைச்சி கொதி வந்ததுக்கு அப்புறமா விரல் எடுத்து பார்த்தோம்னா கம்பி மாதிரி வரணும். இதுதான் சரியான பதம். கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை சர்க்கரை தண்ணியில் சேர்த்துடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவு அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருந்த கடலை மாவு லைட்டாக கெட்டியாயிருச்சு. எடுத்து வச்சிருக்க நெய்யில் பகுதி அளவு மீதம் இருந்தது. மாவு கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்தளவுக்கு மாவு கெட்டியானதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்க நெய்யை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 1 கப்பளவு கடலை மாவுக்கு 1/2 கப்பளவு சர்க்கரை இனிப்பு மீடியமான அளவில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா
1 கப் அளவு கடலை மாவுக்கு 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்தோம்னா மைசூர் பாக் தித்திப்பாக இருக்கும். நம்ம சேர்த்துருந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் சேர்த்து நல்லா கையெடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாம் சேர்க்குற நெய் சூடாக இருக்கணும். மாவு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துடுச்சு. அதே சமயம் மாவில் நிறைய பபிள்ஸாக இருக்கும். இதுதான் சரியான பதம். மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய் தடவுன ட்ரேக்கு ரெடியான மைசூர் பாக்கை ஊற்றிடலாம். ஊற்றுன உடனே அப்படியே லைட்டாக சமப்படுத்தி விட்டுறணும். நெய் தடவுன ஸ்பூனை வச்சு லைட்டாக சமப்படுத்தி விட்டுறலாம். ரொம்ப அழுத்தினோம்னா மைசூர் பாக் ஹார்டாயிரும். லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா எந்தளவு மைசூர் பாக் உங்களுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடணும். 1 மணி நேரத்துக்கு மைசூர் பாக்கை ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா பிளேட்டில் கவிழ்த்து வச்சு எடுத்தோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு ஈஸியான தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலவே இந்த மைசூர் பாக் உள்ளுக்குள்ளே ஓட்டையாக சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் கடலை மாவில் கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல் மைசூர் பாக் வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம். நான் நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஓட்டையாக ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முழுமையாக 1.5 கப் அளவு நெய் சேர்த்தும் செய்யலாம். நமக்கு எந்தளவு நெய் சேர்க்க விருப்பமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த மைசூர் பாக்கில் சேர்த்து வீட்டிலையே செய்யலாம். இந்த ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான மைசூர் பாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான மைசூர் பாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.